அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது கருத்துக்கள் களம்பாடும் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசியலை பற்றி எல்லோரும் பேசுவார்கள். ஆனால் தைரியமாகவும் நேர்மையாகவும் நேரடியாகவும் பேசக்கூடிய ஒரு சிலரே நமது அரசியல் தளங்களில் இருப்பார்கள். அவ்வாறான ஒருவர் இன்றைய நிகழ்வில் அரங்கரிக்க வந்திருக்கின்றார். அவர் யாருமல்ல, முன்னாள் கவுன்சிலர், முன்னாள் டிப்யூட்டி மேயர், மாகாண சபை உறுப்பினர் மற்றும் ஆளுநராக பல தளங்களில் அரசியல் பணியாற்றிய கௌரவ அசாத் சலி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? குட், அல்ஹம்துலில்லாஹ். முன்பு அதிகமாக நேர்மறையாகவும் சரி, எதிர்மறையாகவும் சரி, சர்ச்சையாகவும் சரி, மக்கள் சார்ந்த விடயங்களும் சரி, அதிகமாக வருவீங்க ஊடகங்களில். கொஞ்ச காலமாக உங்களை பற்றி காண கிடைக்குது இல்லை? அது நாங்கள் வீக்லி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று செஞ்சோம். அது நான் தனியாகவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு குரூப்பாக 3 ஆளுநர்மார் சேர்ந்து நாங்கள் வீக்லி நடத்தி வந்தோம். அதுக்கப்புறம் செய்கிறது கொண்டு இல்லை. எனக்கு என்ன நாட்டில் ஒன்றும் நடக்குது இல்லை. இப்போ அன்புகுமாரை வந்த போகிறோம், ரைட், அவர் இந்த 76 வருட சாப்பேன்னு தான் பேசினார். அப்போ சாப்பையை சொல்லி ஓட்டு எடுத்து வந்தவர் ஒரு மாற்றத்தை கொண்டாடுவார். எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு பார்த்தா 0. இப்போ நாங்கள் எல்லோரும் உடம்புசக பார்த்து கொண்டிருக்கிறோம், கொடுத்த மக்களும் உசக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி வேலை தெரியாதுன்னு சொல்லவே இல்லை. எனக்கு அன்புகுமார் திசாநாயக்கை பொறுத்த அளவில் மஹிந்தர கவர்மெண்ட்டில், சந்திரிகாட கவர்மெண்ட்டில், மைத்ரியோட கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்லையும் இருந்தாங்க. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எங்களுக்கு தெரிய செய்ய நாங்கள் இதுக்கு போது இல்லைன்னு சொல்லல. எல்லாத்துல கவர்மெண்ட்ல இது தனியாக கேட்டாங்க. 76 வருஷம் சாப்பே நத்திக்கிறாண்டு அப்படி தண்ணி கேட்டாங்க. அப்போ மக்கள் நம்பினாங்க. இவன் பொய்யை, இவன் சொன்ன அவ்வளோ பொய்யை மக்கள் நம்பினாங்க. நம்பி இவனுக்கு வாக்களித்தாங்க. இப்போ மக்கள் கேட்குற கேள்விகிட்ட மறுமொழியே இல்லை. என்ன செய்கிறேன்னே தெரியாமல் ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாங்கன்றது தான் வெரி கிளியராக முழு நாட்டுக்கும் விளங்குற ஒரு உண்மை. இப்போ அனைத்து அதிகாரமும் அவர்களோட கையில் இருக்கின்றது, அபரிமிதமான பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். இப்பொழுது எதிர்கட்சியுடைய பணி எவ்வாறு இருக்கின்றது? எதிர்கட்சிகள் ஆரோக்கியமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன? இல்லை, எதிர்கட்சியை பொறுத்த அளவில் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ரைட்டா, நான் அந்த தீவிர பொலிட்டிக்ஸில் இருக்கிறதுனால எனக்கு விளங்குது. எதிர்கட்சி நீ இருந்து உன காலம் 5 வருஷம் நீ அதை செஞ்சு போட்டு நீ போகிற காலத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்ற ஒரு ஒப்பீனியனில் தான் இந்த எதிர்கட்சி தலைவர்மா இருக்கிறாங்க. இன்றைக்கு எதிர்கட்சின்றது நாங்கள் எல்லாத்தையும் ஒன்று கொண்டாடுறோம். இப்போ ரணில் விக்ரமசிங்க செய்கிறது அதுதான். இப்போ போன கிழமை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதில் எல்லா கட்சியும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எஸ்ஜேபி வரல. சரியா? அப்போ அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் டிஸ்கஷன் நடக்குதோ அங்கே நாங்கள் எஸ்ஜேபி யூஎன்பி சேர போகிறோம் 2 வருஷமாக நாங்கள் பேசுகிறோம். ஆனால் நடக்குது இல்லையே. இப்போ நாங்கள் இதை அன்றைக்கு பிரிய விடாமல் வச்சுருந்தா அன்புகுமார் வருவாரா? உண்மைதான். இங்கே 60% இருக்குது ஓட். இப்போயும் கூட அந்த 60 ஓட் இருக்குது. அவங்க எடுத்தால் 40%. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா வரலாறில் 40% எடுத்த ஒரு ஆள் ஜனாதிபதியாக வந்தார். யாரால்? இந்த 2 கட்சியால். உண்மைதான். இவங்க 2 பேர் எடுக்கிற தீர்மானத்தை ஒழுங்காக எடுத்து மக்களை பற்றி ரோசித்து அவங்களோட பர்சனல் நாத்தான் தலைவராக வரணும், நாத்தான் நிற்கணும், நாத்தான் தலைவர்னு கொண்டு இருக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கு அன்புகுமாரோட ஆட்சி இல்லை. இன்றைக்கு ரணில் சஜித் ஆட்சி தான் இருந்திருக்கும். அதில் கொஞ்சமாவது விட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கல. அதனால தான் இந்த நாடே இன்றைக்கு சஃபரிங். மக்களும் சஃபரிங், நாடும் சஃபரிங், அவங்களுக்கு ஓட் பண்ண பார்ட்டி சப்போர்ட்டர்ஸ் மாரும் சஃபரிங். நாடு இவ்வாறு ஒரு அனர்த்தம் என்று நீங்கள் சொல்வதற்கான காரணங்கள் எதுவாக இருக்கின்றது? காரணம் எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் கூட இவங்க 159 பேர் பார்லிமெண்ட்டுக்கு வந்து கூட ஒன்றுமே செய்ய தெரியாமல் இருக்கிறது தான். இது அவ்வளோ படித்த மக்கள், அவ்வளோ படித்த மக்கள் தான் எம்பியாக வந்தேன்னு சொல்லி தானே சொல்லி கொடுத்தாங்க. எங்கள்கிட்ட இருக்கிற டீம், எங்களோட டீம் அந்த மாதிரி டீம் ஸோ இப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்கன்னா நாங்கள் பார்த்தோம் தானே. விஜய் தேவராஜ் பேசி பண்ண இன்டர்வியூ எவ்வளோ ஒரு நாட்டுக்கு கேவலம்னு பாருங்க. அடே நீ அன்புகுமாரேமா நீ சிங்களத்திலே பேசு, அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொள்ளட்டும். அப்படி தானே? இப்போ நாங்கள் தெரியாத நாங்கள் ஏன் பேத்து கண்ட்ரடிக்ட் பண்ணிக்கொண்டு நாங்கள் எங்களை கேவலப்படுத்தி கொண்டு நாட்டையும் கேவலப்படுத்தி அந்த 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 இன்டர்வியூ இன்றைக்கு எல்லாரும் ஒரு ஜோக்காக எடுத்து அதிகமாக மட்டுமில்லை சின்ன புள்ளையில போட்டு இப்போ அதுக்கு கமெண்ட் அடிக்கிறான். அதோடு கடந்த கால வெளிவிவகார அமைச்சர்கள் இருந்தவர்களையும் இணைத்து கதிர்காமர் சரி, மங்கள சமரவீரர் சரி, அலி சப்பிய சரி, அதையும் இணைத்து அவர்கள் அவங்க எல்லாரும் பொறவு தானே. ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுங்களே. ஏசிய சமீர் நான் பெரிய லெக்சரரா? அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால் அவர்கிட்ட படிக்கிறேன் எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட. அவர் ஸ்ரீலங்காவில் ஃபாரின் மினிஸ்டராக எவ்வளோ காலமாக இருந்தார். அப்போ அப்படியே
ஒன்றுமே இல்லாமல் ஒரு பேக்ரவுண்டில் இது வந்து அவருக்கு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்டா நீங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு நாங்கள் எல்லாம் படித்த ஆட்கள் படித்த மடையர்களாக தான் நிற்கிறீங்க. அப்போ அப்போ உங்களுக்கு தெரியுது நான் இந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணிடலுமா, கேட்குற கேள்விக்கு எனக்கு மறுமொழி கொடுக்கலுமா, அப்போ டக்குன்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பொடியோட சரி போடு ஓலைவல் செய்கிற பொடியோட போட்டாலும் இது பார்க்க நல்லா செஞ்சிருப்பான். அப்படி தான் செய்யணும். இல்லாமல் நீங்கள் போய்த்து உங்களையும் டிஸ்ட்ராய் பண்ணிக்கொண்டு நாட்டையும் டிஸ்ட்ராய் பண்ணி அந்த இன்டர்வியூ பண்ணுற பொம்பளை சிரிக்கிறத பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கேவலமாக இருந்துச்சு. சிரேஷ்ட உடவியலாளர் அவர் வித் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க விளங்கிட்டு நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு குணாகிட்ட மாட்டிக்கொண்டு அதுதான் நடந்துச்சு. இல்லை ஒரு ஒரு பலமான ஒரு எதிர்க்கட்சி என்பது ஜனநாயகத்துக்கு அவசியம். ஆனால் இப்போதைக்கு நிலைமையை பார்த்தால் அதுவும் ஒரு கேள்விக்குறிக்கத்தான் இருக்கின்றது. இல்லை இந்த மோட்டுத்தனத்தை மாய்த்தான் இந்த நாட்டில் மக்கள் மோட்டுத்தனம் செஞ்சாங்க. இல்லை ஒரு கோட்டைக்குள் இரு முகாமிட்டால் யுஎன்பிக்குள்ள இருந்தவர்கள் தான் அங்கே போய் தனித்தனியாக போட்டியிட்டார்கள். அது நீங்கள் சொல்றிய அந்த 60 வீதங்கள் தான். அதை கூட நீங்கள் சரியான முறையில் செய்திருந்தால் கூட இந்த விடயங்கள் நடந்திருக்கு. அதுதான் நான் ஸ்டார்ட்லேருந்தே சொல்கிறேன். நான் இப்போயும் சொல்கிறேன்டா, இப்போயும் டூ லேட் இல்லை. எனக்கு கேட்டால் மக்கள் அந்த 40-60ன்ற டிஃப்ரென்ஸை மக்களுக்கு தெரியும். அப்போ இந்த 60 எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ வி ஹேவ் அ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். நாங்கள் ஏன்னா அதை யூஸ் பண்ணுறோம் இல்லை, நாங்கள் ஏன் யூஸ் பண்ணுறோம்ல, நாங்கள் எங்களுக்குள்ள ஸ்ட்ரிங்ஸ் புல் பண்ணி கொண்டிருக்கிறோம். யூஎன்பியா எஸ்ஜேபியா நாங்கள் ஸ்ட்ரிங்ஸை புல் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுக்கு டைம் விட்டுட்டு நின்ற சருக்கு ஒரு ப்ரொவின்ஷியல் கவுன்சில் எலெக்ஷன் வந்தால் திரும்ப ரிசல்ட் 0. எனக்கு கொடுக்கறதுக்கு ஒத்தருமே இல்லை. வாட் த பீப்புள் வாண்ட், ஆட்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் நீங்கள் யுனைட்டடாக வாங்க. அப்போ மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான காலதாமதம் அதுவா இல்லை? மாகாண சபை இவங்களுக்கு அந்த காலத்துலேயும் இவங்க தானே எல்லாம் நெருப்பு வச்சவங்க. மாநசபை வானம்னு சென்றவங்க தானே. இப்போ இவங்க எப்படி மாநசபை வைக்கிறதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. பட் இது வைக்கணும். எனக்கு இந்தியா விட போகிறது இல்லை. இந்தியா இஸ் கோயிங் டு ஃபோர்ஸ் த கண்ட்ரி கவர்மெண்ட் டு டூ இட். அதனால தான் ஆண்ட்ரோ போகிறாரு, மாறி பிரைம் மினிஸ்டர் போகிறார், எல்லாம் இந்தியாவை போகிறாங்க. டைம் கொஞ்சம் போய் ஷேப் பண்ணிட்டு வரதுக்கு மக்களுடைய தற்போதைய மனநிலையும் அறிந்து கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அதுதான். அப்போ இவங்க டைம் எடுக்கிறாங்க. எனக்கு கேட்டால் அவங்களுக்கு தெரியும் ஒன்று வின் பண்ணிடலாம், ரெண்டாவது இதுக்கு இன்னும் வேறு பட்ஜெட் கொடுக்கணும். ரைட். அப்போ ப்ரொவின்ஷியல் கவுன்சில் யாரால் சமைக்கப்பட்டுச்சு? இந்தியாவால். ஸோ அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ எல்லா ப்ரொவின்ஷியல் கவுன்சிலுக்கும் அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இவங்கள்ட்ட இல்லை. அப்போ இவங்க சொல்கிறாங்க என்னென்னா, ஐ எம் வெரி சாரி டு ஸ்டே, அன்ருகுமாரையும் அவருடைய ஆட்கள்லாம் பேச போல சொல்கிறேன், பேங்க்ரப்ட் கண்ட்ரி, பைத்தியகார மடியன், இந்த நாடு பேங்க்ரப்டில் நீ எடுக்க போகல. கோட்டா கிட்டே ரணில் எடுக்க போல பேங்க்ரப்ட் கண்ட்ரி. எஸ், ரணில் எடுத்து அந்த சமைச்சு முடிஞ்சு அந்த 1 இயருக்குள்ளே சமைச்சு முடிஞ்சு ரணில் விக்ரமசிங்கே தான் தோக்கடிச்சாங்க மக்கள். அந்த கேர்ஸ் தான் இந்த நாட்டுக்கு இப்படி. இப்போ அந்த ரணில் சமைக்கிற அந்த விஷயம் இருக்குது தானே. இப்பொழுது எரிபொருள் வரிசை, கேஸ் பற்றாக்குறை, இந்த கிரைசிஸ் தான் கடந்த ஆட்சியை தூக்கி வைத்தது மக்கள் மத்தியில். இப்பொழுது மீண்டும் ஈரான் பிரச்சனையை மையப்படுத்தி அந்த பிரச்சனைகள் வருகின்றது. ஆனால் இப்போ அரசாங்கம் கூறுகின்ற காரணங்கள் என்பது இந்த பிரச்சனைகளை தான் அவர் முன்னிறுத்த. அட்வான்ஸாக எங்கள்கிட்ட ஸ்டோர், அதாவது சேமிப்பு வசதிகள் குறைவாக இருக்கின்றது. இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த விடயங்கள் தாக்கி பிடிக்கும் என்றது தெரியவில்லை, பொறுத்து பார்க்க வேண்டும். இவர்கள் கையாளுகின்ற விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதுதான், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நேற்று இன்றைக்கும் ஃபுல்லாக வீடியோஸ் பேசி கொண்டிருக்குது. விஜய் தேராத் பேசினது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நாட்டுக்கு பெட்ரோல் இறங்க போப்பல, அந்த பெட்ரோலுக்கு நீங்கள் டியூட்டி அடிக்காமல் இருந்தால் பெட்ரோல் இவ்வளோ கொடுக்க இயலுண்டு. இப்போ சென்னை நீங்கள் தானே ஃபாரின் மினிஸ்டர், உங்களோட பிரசிடென்ட் தானே அனுரகுமார் திசாநாயக்க, நீங்கள் டெக்ஸை குறைச்சி கொடுக்க வேண்டியது தானே மக்களுக்கு பெட்ரோலை. அப்போ நீங்கள் ஒப்போசிஷன்லேக்கு போகல, நீங்கள் பேசுகிறது உண்டு, நீங்கள் பவருக்கு வந்த பிறகு நீங்கள் பேசுகிறது இன்னும் உண்டு. ஸோ இது மக்களுக்கு விளங்கணும். ரைட். இவங்கள்ட்ட உண்மைத்தன்மை இல்லை, இவங்கள்ட்ட பொய்யை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இவனோ எல்லாம் ஒன்று தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னண்டா போய் பேசுகிறதுக்கு. நல்லா ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கான் எல்லாருமே. 159 பேரும் போய் பேசுகிறதுல மன்னனோல். ரைட். இதே ஒப்போசிஷன்லேயோ ரணில் விக்ரமசிங்கே இல்லை. ரணில் விக்ரமசிங்கே தோக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன, ஓப்பனாக உள்ளத்தை சொல்கிற சுட்டி. அதுதான் டிஃபரன்ஸ். அவனோட பொய்யை கூட உண்மைமாய் சொல்லுவான். ரணில் பொய்ன்னு சொல்லுவான். இதுதான் வித்தியாசம். ஸோ அந்த குவாலிட்டி என்னென்னாலும் ஒரு குவாலிட்டிக்கு ஒரு ஆளோட நேச்சர், உங்களோட அப்ரிங்கிங், உங்களோட ஸ்கூல்,
இதெல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு இப்போ இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க சொன்னால் முழு உலகமும் அவரை பார்க்கும். இன்னமும் அவர் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தாலும் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறான். ஏன் when he comes there அவருடைய சப்ஸ்டன்ஸ் அவர் என்ன செல்ல போகிறாருன்றதை உலகத்துக்கு எடுக்க இயலும். அதான் உலகத்தில் தலைத்திருந்த சொல் செயல்னு சொல்வார்கள். இன்று கூட பங்களாதேஷோ பாகிஸ்தானோ இன்னும் சில நாடுகள் கியூபா வெனிசுலா என்பது கூட இந்த கிரைசிஸில் பாதிக்கப்பட்டு பல இடங்களானது மீட்சி பெறுவதற்கு. ஆனால் அவர் வந்து அதை செய்து காட்டினார். 1 இயர் 1 வருடங்களுக்குள் அதை நிகழ்த்தி காட்டினார். ஆனால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் சொல்கிறேன், மக்களோட டேஸ்ட் இல்லை. மக்கள் பொய்யை நம்புகிற மக்களே. மக்களுக்கு இந்த ஷோ காட்டுறவனை தான் விருப்பம், வேலைக்காரன விருப்பம் இல்லை. அது எங்களோட மக்கள், அது எங்களோட நாட்டோட தலையெழுத்து. இது எங்களுக்கு மாற்றலாம். இப்போ இந்த நாட்டுக்கு இந்த கேர்ஸின்னு சொல்லி ஒன்று இருந்திருந்தா அந்த கேர்ஸை யாருக்கும் அவாய்ட் பண்ணிடலாம். அதுதான் இப்போ நடந்துக்கு இந்த நாட்டுக்கு. இவனோட சின்ன அவ்வளோ பொய்யும் தான் தலையில் இடிபுழுந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்குது. இப்பொழுது இன்னொரு பிடியம் அதிகமாக விமர்சனத்திற்குள்ளாகியது. அதாவது இந்த அமைச்சரவையில் முஸ்லீம் அமைச்சர்கள் இல்லை, அதற்கான தகமையான அவர்கள் இல்லை என்பது கூட அவர்கள் கூறியிருந்தார்கள். அது தொடர்பாக நீங்கள் கூற விரும்புவது என்ன? டாக்டர் ரிசிக் சாலிக்காரு அவரை கொடுக்கணுமே. உங்களோட நோக்கம் வந்து எல்லா அரசாங்கத்துலேயும், இலங்கை வரலாறுல இருந்து எல்லா அரசாங்கத்துலேயும் ஒரு முஸ்லீம் கேபினட் மினிஸ்டர் இல்லாமல் இருந்தது இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரலாறில் ஒரு பேரை வச்சுட்டார் அன்றகுமாரை. அவருக்கு இருக்கிற முஸ்லீம் கேடு கேட்டவனு உண்டு. ஒத்தனும் அமைச்சர் பதவி ஒன்று கொடுக்கறது லாய்க்கு இல்லாதவன்றதை அவர் ஓப்பனாக சொல்கிறாரு தானே. அதுதானே உண்மை. அப்படி ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறேன். வந்து வாக்களித்திருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் அவர்களுக்கு. நீங்கள் சொல்கிறீங்க அந்த எலெக்ஷன் காலத்தில் நான் கிளம்புக்குள்ளெல்லாம் நான் கிளம்போ கேண்டியெல்லாம் நான் ரவுண்ட் போகிறேன் தானே. போன டைமில் கண்டு எங்களோட லேடிஸ் வளமையாக எங்களோட லேடிஸ் வாரதில்லை, வெளியே ரோட்டில் இறங்கி டான்ஸ் பண்ணாங்க. ரோட்டில் இறங்கி மரதானிலாம் நான் வரப்போல லேடிஸ் டான்ஸ் பண்ணாங்க. ஏகேடி 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 என்னமோ சொந்த பந்தங்கள் மாய் இங்கே நானாக தான் கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஏகேடி ஏகேடின்னு டான்ஸ் பண்ணாங்க எங்கள் லேடிஸ் எல்லாம். அந்த அளவுக்கு பொய்சன் எடுத்த மாதிரி எங்கள் லேடிஸ் எல்லாம் அப்படிக்கெல்லாம் வாக்களித்தாங்க மக்கள். அதனால தான் அந்த பர்சன்டேஜ் அவங்களுக்கு 40% தான் கிடைச்சிச்சு. ஆனாலும் அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் இப்போ ஈஸ்ட்லேயும் கூட பாருங்கள், இந்த ஓட்டிங் ஜெஃப்னாவோ ஈஸ்ட் எடுத்தீங்கன்னா ஓட்டிங் போப்பது தானே அனுகுமார் 40% தானே வராது, மற்றவர்கள் கிடைக்கல தானே அது. அப்போ எங்களோட டிவிஷன் ஸ்கூலில் தான் இந்த காரணமே, வேற ஒன்றுமே இல்லை. நாங்கள் டிவிஷன் இல்லாமல் மட்டும் இருந்திருந்தோம்னா ஏகேடி மணாலே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் இவர்களுடைய செயல்பாடுகள் ஊழல் குற்றவாளிகளை கைது செய்வது, இன்னும் போதை வஸ்து தொடர்பான அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது பார்க்கும்போது ஆரோக்கியமாக இருக்கின்றது. அது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்னவாக இல்லை? உண்மையிலே இந்த ட்ரக்ஸை பொறுத்த அளவில் எல்லா அரசாங்கமும் அதை பிடிச்சாங்க தானே. இல்லாட்டி தான் ஸ்ரீலங்காவில் நியூஸ் இல்லையே. ஆனால் இவங்க கொஞ்சம் அதிகமாக செய்கிறாங்கன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் ஓணும். சரி, அதனால என்கிட்ட எங்களோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனை ஸ்பாயில் பண்ண முடியலாம். ரைட், இன்றைக்கி நாங்கள் எடுத்தோம்னா எவ்ரி 10 வீட்டுக்கு ஒரு 2 பேர் சரி ட்ரக் அடிக்டாக இருக்கிறானே. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நாங்கள் வாழ்கிறோம். அதனால் அது யாரை செஞ்சாலும் நல்லதுன்னு சொல்லணும். ஸோ அதை கண்டினியூ பண்ணட்டும். பட் அது மட்டும் இல்லை, எங்களோட நாட்டுக்கு தேவை. ரைட், ஒரு நல்லா எஜுகேஷன் சிஸ்டம் ஒன்று வேணும். ரைட், அப்போ அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே பிள்ளைகள் பாஸ் அவுட் ஆகி வந்து அவங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு ஜாப் இருக்கணும். இல்லாட்டி எந்தனாலும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் முன்னுக்கு நான் ஃப்ளவர் ரோட்டில் இருக்கிற சுற்றி எந்த நாளும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் முன்னுக்கு டிமான்ஸ்ட்ரேஷன் தான், ப்ரொட்டெஸ்ட் இது நடந்து கொண்டே. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தாரது நீங்கள் வந்தீங்க. எங்கள் கூட சொல்யூஷன் நீங்கள் இன்ன வரைக்கும் இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் ஒரு பேப்பரை அவுட் பண்ணலை. இது தான் எங்களோட மேனிஃபெஸ்ட். இதில் இத்தனை ஐட்டம் நாங்கள் ப்ரொமிஸ் பண்ணிக்கோம், இத்தனை ஐட்டம் நாங்கள் செஞ்சுக்கோம்னு சொல்கிறதுக்கு இயலாத ஒரு அரசாங்கம் வைக்கிறீங்களே. நாங்கள் ஒரு மேனிஃபெஸ்டோ நாங்கள் ஒரு ப்ரொமிஸ் பண்ணிட்டா, நாங்கள் கடந்த காலத்தில் இப்படி நடந்துச்சு, நாங்கள் இங்கே வந்தால் இந்த கவுன்சில் எடுத்தோம்னா, இந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சில் எடுத்தோம்னா, இந்த பார்லிமெண்ட் எடுத்தோம்னா நாங்கள் இதுதான் செய்வோம்னு நாங்கள் கொடுக்குறோம் தானே மக்களுக்கு. அந்த ப்ரொமிஸில் நீங்கள் எத்தனை தான் ப்ரொமிஸில் வச்சிங்க, எத்தனை நீங்கள் செஞ்சு காட்டீங்கன்றதை நீங்கள் அவுட் பண்ணணுமே. இன்னும் ஆட்கள் எதிர்பார்த்தது நடக்கலை. அதுதானே ஆட்களுக்கு விரக்தி ஆகிது. என்ன நடக்குது, இது ஒன்றும் நடக்குது இல்லைன்னு சொல்லி. அதுதான் உண்மை. இப்பொழுது அந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பாகவும் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்றார்கள். அதுவும் சர்ச்சைக்குரிய விமர்சனத்துக்குரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இவங்க என்னத்தை கொண்டாலும் ஒரு லூப்போல் வச்சு தான் கொண்டாடுறாங்க. அப்போ அதை எடுபடாது. இப்போ என்னத்தை கொண்டு வச்சாலுமோ, டாக்டர்ஸ் மாட்ட பிரச்சனையோ எந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வச்சாலுமோ
நடக்குது இல்லை. இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைக்குன்றது நடந்து கொண்டு போல பிரசிடென்ட் டக்கு அந்த ஸ்ட்ரைக்குள்ளே போகிறாரு, அவங்கள வர சொல்லி பேசுகிறாரு. 3 மாதம் டைம் தாங்க, நான் உங்களுக்கு பேப்பர் விட்டு தரேன். நீங்கள் நினைக்கிறீங்க நடக்க முடியும்? நடக்காது, நடத்தேலா. இப்போ ஒவ்வொரு ஆள் டிமாண்ட் பண்ணி கேட்குற டிமாண்ட்ஸ் இருக்குது. அந்த டிமாண்ட்ஸுக்கு போகிற காஸ்டிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ ஒன்று இருக்கு ஒன்றுமே செய்கிறதுக்கு. எங்கே ஒரு கம்பெனி நடத்துகிறேன்றாலும் அந்த கம்பெனியோட ரெவன்யூ வச்சு தான் அதோட எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, ரைட்? அப்போ உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் கூடிச்சுன்னா பேங்க்ரப்சிக்கு போவீங்க. அப்போ நீங்கள் பேங்க்ரப்சி நாட கொண்டாடலே, எடுக்கலே. ரணில் ஒரு வல்லரசு நாடை தந்துட்டு போனதை தான் நீங்கள் பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்க. இப்போ ஃபர்தர் கிரைசிஸ்க்குள்ளே போகும் இந்த நாடு உங்களோட மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி. இப்போ பிள்ளைகளுக்கா நீங்கள் என்னத்தை ப்ராமிஸ் பண்ணீங்க? ஒரு ப்ரோக்ராம் இப்போ எதோ ரணில் செஞ்சு வச்சுட்டு போனாரோ, ரணில்ட வெல்பாலத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் வெல்பாலத்தில் வெளியே வந்து உங்களோட ஐடியாஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இன்னும் பண்ணலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு ஒழுங்கான முஸ்லீம்கள்ட்ட இல்லை கேபினட் கொடுக்குன்னு சொன்ன கதை, ரைட்? அப்போ நீங்கள் ரிஸ்லி சாலியை கண்டெம் பண்ணுறீங்களா? மற்ற முஸ்லீம் உங்களோட மினிஸ்டர் டிப்யூட்டி மினிஸ்டர் மாதிரி இருக்கிறாங்களே, அவங்கள நீங்கள் கண்டெம் பண்ணுறீங்களா? இவங்கெல்லாம் நாட் சூட்டபிள்னு சொல்கிறீங்களா? அப்போ அது ஒரு கேவலமாக அவங்க நினைக்க மாட்டாங்களா? ரிஸ்வி சாலி அவர்களே கூறியிருக்கின்றார், அமைச்சரவை பதவிக்கான முக்கிய நிபந்தனை தகுதி, திறன், அரசியல் அனுபவம் தான், மதம் அல்லது இனம் அல்ல. அவரே கூறியிருக்கின்றார். அவருக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ அவரோட பேரை தானே எல்லாரும் சொல்லி, இப்போ நானும் கூட நீங்கள் சொல்லும் போது தான் நான் சொல்கிறேன். இதை மக்கள் மத்தியில் அதுதான் இருக்குது. இவங்க செல்கிற கதைக்கு யாரும் சூட்டபிளான ஆள் இல்லைன்னு சொன்னால் ரிஸ்வி சாலி சூட்டபிள் இல்லையான்னு தான் நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. அப்போ அவருக்கு அதை கொடுத்துருக்கு, இது எப்படி ஒன்று செல்லா என்ன சரி. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ அவர் டிப்யூட்டி ஸ்பீக்கர் ஐக்கியம்னு சொன்னால் அவருக்கு ஐக்காங்கள வரையில, அவர் கேபினட் மினிஸ்டராக வரையிலவா? இல்லை அவருக்கு என்னத்தில் குறைச்சல்? இப்போ முந்தி இருந்த மினிஸ்டர் மாறலாம், எத்தனை படித்தவங்க இருந்தாங்க, படிக்காதவங்க தான் கூட தான் கேபினெட்டில் செய்யலையே நாட்டு. அவன்கிட்ட திறமைக்குள்ளே ஏதோ நாடு நடந்து சரி, கரப்ஷன் இருந்துச்சு, மற்ற அபியூசஸ் இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேறு இருக்குது, அது நடத்துக்க போட்டு வேறு, அது நோபடி கொஞ்சம் இன்டர்ஃபியர். பட் இங்கே என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒரு இனத்துக்கு நீங்கள் கொடுக்கலன்றது தான் இன்னமும் பிரச்சனை. முஸ்லீம்ஸுக்கு லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேபினட் அமைச்சு கொடுக்கலன்றது தான் நந்தகுமார் கேட்குற எக்யூசேஷன். அதுக்கு நீங்கள் அந்த இந்த எக்ஸ்கியூஸ் கொண்டு வந்து இல்லை ஈக்கிற முஸ்லீம் 2 பேரையும் போட்டு பேச வச்சு இல்லை எங்களுக்கு அது தேவையில்லை நாங்கள் எடுக்கலைன்னு செல்ல வைக்கிறேன்னா அவங்கள்ட்ட ஈக்கிற கவர்மெண்ட்டுக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் பயத்தில் கொடுக்குறத வாசிப்பாங்க. இல்லாட்டி அந்த பொசிஷனும் இல்லாமல் போய் திரும்பி ஒன்றுமே இல்லாத ஆட்களுக்கு தான் கிடைச்சிக்கு. இப்போ இவ்வளோ காலத்துக்கும் லைஃப்பில் ஒன்றுமே பொசிஷன் ஈஸி இல்லை. இந்த தரக்க ஒரு எலெக்ஷன் வச்சதுக்கு தான் இவங்களுக்கு டக்குன்னு 159 வருது. அதில் பிக் பண்ணி எடுக்கிற ஆட்கள் இவ்வளோ காலம் மாநசபை ஒன்று தான் இருந்து இல்லை, முனிசிபல் கவுன்சிலில் சரி இருந்து இல்லை, நேராக பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்தீங்க. அதனால தான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே என்ன பேசுன்னு தெரியா, எல்லாம் சும்மா இது குடிக்கிறாங்க. முந்தி பார்லிமெண்ட் சொன்னால் உங்களுக்கு ஆசை போய் பார்க்க, இப்போ பார்லிமெண்ட்டில் போய் ஆசைக்கு என்னத்தை பார்க்க, எல்லாம் டமீஸ். அதான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூட பாராளுமன்றத்தில் பேசுகின்றார்கள், நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள் நீங்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்று, நீங்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் என்று சொல்லி அடிக்கடி அவர்கள் உரத்து பேசும்போது அவர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இல்லை. இதே மாறி இருந்தா எப்படி இந்த அன்றைய டீம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அடிச்சிருக்கீங்கன்னு நினைச்சு பாருங்க. இப்போ பாருங்க, அது ஒரு இஷ்யூ உங்களுக்கு செஞ்சு கொள்ள இயல, ரைட்? அப்போ இந்த ஈரானுக்கு நடந்த அநியாயத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணாத ஒரு கவர்மெண்ட் இது, அதை கண்டெம் பண்றது ஒரு கட்ஸ் இல்லாத ஒரு அரசாங்கம். சூழ்நிலை சார்ந்த மூலோபாய அரசியல் அழுத்தங்கள் இருக்கலாம், ரைட்டோ ராங்ன்றது ஒன்று இருக்குதானே. அமெரிக்கா பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு பேசிக்கொண்டிருக்க போகல, பேச்சுவார்த்தையை நல்லா பேத்துக்கொண்டிருக்க போகல. நீ நின்ற சரி டக்குன்னு அந்த நாட்டுக்கு அடிப்பாயிண்டா, நீ என்ன ஐஆர்சிக்காரன்? நீ ஒரு நாட்டு தலைவர், டொனால்ட் ட்ரம்ப் விவசாய நாட்டு தலைவர்னு சொல்லிடுமா? ராயுதபாணியாக நின்ற கப்பல் மிகப்பெரிய நெறிமுறையற்ற ஒரு அந்த மாதிரி டோட்டலி இன்டீசென்ட். அமெரிக்கர்கள் கூட அதை அப்போ நீ இது வேர்ஸ் தென் ஐஆர்சி. அமெரிக்கன் ஜனாதிபதி ஐஆர்சிக்கு பார்க்க மோசமாகிறான். அவர் நினைச்சாராம், அவர் படுத்தாராம், அவர் எம்பினாராம், அடித்தாராம். அப்போ இது முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளணுமா?
ஏற்றுக்கொள்ளாத நாடுகளுக்கு கூட அவன் த்ரெட் பண்ணுறதை பார்த்தீங்களா? இப்போ யூகேக்கு எப்படி ஒரு த்ரெட் ஒன்று போட்டான். த்ரெட் பண்ண சிறுக்கு அவன் டக்கு யூகே கிட்ட பேச யூஸ் பண்ணுங்கன்றான். இந்த மிகச்சிறிய நாடு இதை எதிர்ப்பதோ கருத்துக்கள் தெரிவிப்பதோ இவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம். கரெக்ட். அந்த லெவலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீ தாக்கல்லையா, நான் உனக்கு அதை செய்வேன், இதை செய்வேன், அதை நிப்பாட்டுவேன், எம்பாகோ கொண்டாடுவேன். இப்படி தான் எல்லாத்தையும். இப்போ ரஷ்யா எவ்வளோ வல்லரசு நாடு ரஷ்யா. ரஷ்யாவே வந்துட்டு கெஞ்சி குடிக்கிற லெவலுக்கு வந்துட்டு தானே பெட்ரோலுக்காக, எரிபொருளுக்காக. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க வந்து, ஓகே இப்போ இல்லை இந்த எரிபொருளுக்கு தேவையானதை நீங்கள் ரஷ்யாக்கால எடுக்கிறது அவங்களோட எம்பாகோ நாங்கள் ஓர்த்து காக்குறோம். அது நேற்று புட்டின் கூட அந்த சந்திப்பில் கூறியிருந்தார், நீங்கள் நினைக்கிறது போல கட் பண்ணுறதும் இல்லைன்னு சொல்கிற விடயங்கள நகைச்சுவையான விடயங்கள் தான். அது இல்லை, நான் என்ன சொல்கிறேன்டா, புட்டினும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லீடரும் தான் விளங்குதில்லை. அவர் இந்த ரஷ்யாவை பாதாளத்தை தான் கொண்டு போய் தீயாரு. ரஷ்யாவை தூக்கி விடல, உக்ரைன் பிரச்சனை எல்லாத்தையும் பண்ணி அவர் ஒன்று. நீ யாரோ எனக்கு சொல்லு, எனக்கு கேட்கணுமே. டொனால்ட் ட்ரம்ப் செல்ல போல, நீ யாரோ, நான் நினைச்சா நான் விற்பேன். அப்போ நீ எம்பாக போட, நீ யாருன்னு கேட்கணும். உனக்கு தான் எம்பாக போட்டுன்னு கேட்கறது புட்டினுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையே. இப்பொழுது அந்த நீண்ட கால ஒரு பிரச்சனை தான். அதாவது நாங்கள் ஏன் எதற்காக எங்களுடைய சேமிப்புகளை அதிகப்படுத்துவதில்லை? பிரச்சனைகளை தான் மற்றவர் மீது காரணம் சொல்லுகின்றோம். தவிர ஒரு நாடு என்ற வகையில் இப்போ ஜப்பானை பார்த்தால் 400 நாட்கள், இந்தியாவை பார்த்தால் 200 நாட்கள், எல்லாமே நீண்ட கால அடிப்படையில் தங்களுடைய 140 கோடி மக்களுக்கான சேமிப்புகளை வைத்திருக்கின்றார்கள். இந்த சிறிய மக்கள் தொகை மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது ஏன் நாங்கள் அதை முன்கூட்டியே செய்வதில்லை? எங்கள்கிட்ட அந்த நாள்லேருந்து அந்த ப்ராக்டிஸ் இருக்கே. எங்களுக்கு இன்றைய இது இருந்தால் நாளைக்கு இல்லைன்றது தான் எங்கள் நாட்டில். இப்போ இவர்களை கேட்டால் உங்களை காட்டுவார்கள் கடந்த கால அங்கனைக்கு தான் இப்போ நான் வரேன். இப்போ இவங்க சொல்லிக்கொண்டு வந்து என்ன பப்ளிக்கு 76 வருஷத்தில் சாப்பே தானே சொன்னாங்க. நாங்கள் வந்தால் இது இல்லை, நாங்கள் எல்லாம் கொணர்வோம், ஸ்டொக் எப்போம் அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. எத்தனை நாள் ஸ்டொக் ஈகின்னு சொல்லி இப்போ தான் வெளியே வருது உண்மை. வசந்த சமரசிங்க சென்னையெல்லாம் போய் அவ்வளோ நாளைக்கு சாமனம் இல்லை. இப்போ சொல்கிறாங்க 17 நாள் 18 நாளைக்கு தான் சாமனம் இருக்குன்னு சொல்லி 13 நாட்கள் பற்றி 13 நாளை பற்றி பேசுறீங்க. அப்போ இதுக்கு கூட செய்ய தெரியாதவங்க தான் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. வாட் அ டிஸ்கிரேஸ். அப்போ இவ்வளோ படித்தவங்க வந்து என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ எக்கானமிஸ்ட் உங்களோட ரவுண்டில் இருக்கிறாங்க, இவங்க தான் நாட்டை முன்னுக்கு கொண்டு போவாங்கன்னு சொன்னால் உங்களோட பிளானை நீங்கள் போடவே இல்லை. 1.5 வருஷம் இருந்துச்சு உங்களுக்கு சல்லிலாம் போச்சா? இல்லை, ரணில் சல்லியை வச்சுட்டு போனார். உங்களோட எல்லா பிரச்சனையும் முடிச்சு போட்டு போன ரணிலுக்கு தான் மக்கள் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒன்றும் தெரியாத அனுகுமார கையில் போட்டு கொடுத்தாங்க. ரணிலின் கைதை என்ன எப்படி பார்ப்பீங்க? இல்லை, அதுதானே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் அடுத்தையிலே மக்கள் ரணிலை கேட்பாங்க. ஏன் இந்த நாடு புல போகுது, நாடு அன்றுகிட்டேருந்து புழுந்த சீருக்கு மக்கள் ஆட்டோமேட்டிக்காக கோல்ஃபேஸ் அரங்கிலிருந்து வந்த மாதிரி ரணில் விக்ரமசிங்க வந்துடுவார். அந்த ஒரு அச்சத்துக்கு தான் கைது, அந்த ஒரு அச்சம் தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தெரியும் இது ஒன்லி பர்சன், வேற ஒன்றும் இல்லை, நத்திங் பட் தட். ரணில் இஸ் ஒன்லி பர்சன் ஹூ கேன் டேக் த கண்ட்ரி ஃபார்வர்டுன்றது முழு நாட்டுக்கு விட முழு உலகத்துக்கும் தெரியும். ஸ்ரீலங்கா என்ன ரணில். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இப்போது இருக்க நிலவரத்தை பார்த்தால் பலமாக இருக்கின்றார்களா? ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரை பலம் இன்று இல்லை. கேட்டால் அந்த ஓட் பேங்க் இல்லை உங்களுக்கு. இந்த ஸ்பிளிட்டால் ஓட் பேங்க் இல்லை. அப்போ ஸ்பிளிட்டில் கூட மக்கள் என்ன நினச்சாங்க, சஜித் பிரேமதாஸுக்கு ஒரு இடத்த கொடுக்கணும், அது ரணில் கொடுக்குறாரு இல்லைன்னு. உங்களுக்கு இப்போ விளங்குதா ஏன் ரணில் கொடுக்கலன்னு சொல்லி? இப்போ அன்றைக்கு கிரைசிஸ் வந்த நேரம் கூட எல்லாத்துக்கும் கூப்பிட்டாங்க தானே. ஜேவிபியும் கூப்பிட்டாங்க, அன்றகுமார் ஏழாண்டார், சஜித்துக்கு கூப்பிட்டாங்க எல்லாத்துக்கிட்டே பேத்து ரவுண்ட் சுற்றி கொண்டு போல தான் ரணில் சொன்னால் என்கிட்ட தான் நான் செஞ்சு காட்டுறேன்ட்டு எடுத்தார். அவர் கேட்டு எடுத்தார். ஒருவராக உள்ளே போன ஒரே ஒரு ஆளாக உள்ளுக்கு பேத்து வித்தின் 6 months அவ்வளோ பிரச்சனையை முடித்து எங்களுக்கு ரிசர்வ்ஸை வச்சுட்டு ஒரு நாடு பழைய எப்படி வல்லரசு நாடாக இருந்துச்சோ அப்படியே கொடுத்துட்டு போனார். அதை கூட எனக்கு செஞ்சு கூட தெரியாமல் என்ன சொல்கிறானோ, நாங்கள் முடிஞ்சு போன நாடை பங்கோலோ தாயின் நாடு எடுத்து சில போல தான் பார்லிமெண்ட்டில் எல்லாம் கத்தினாகும். நீங்கள் அப்படி ஒன்று எடுத்து இந்த நாட்டை ஒன்றும் பண்ணலை, எல்லா ரிசர்வ்ஸோடு உங்களுக்கு தந்த நாட்டை நீங்கள் முடிச்சு போட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் நீண்ட காலமாக ஐக்கிய தேசிய கட்சியோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் ரவி கருணாநாயக் அவர்கள் கூட நீண்ட காலம் ஒரு பழமையான உறுப்பினர்கள். உட்கட்சியில் ஏதாவது முரண்பாடுகள் இருக்கின்றதா? சரி, ரவி கருணாநாயக்கை பொறுத்த அளவில் எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய தெரியாத ஒரு தலைவர். செய்யலாம், பேச்சு மட்டும்தான். ஏன்னா எங்கே
எங்கே முடிக்கலுமோ யாராவது முடிக்கலுமோ முடிக்கிற வேலையில் அவர் முன்னுக்கிப்பார். ஒரு கம்பெனி ஆகிக்கட்டும், ஒரு வீடு ஆகிக்கட்டும், ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகிக்கட்டும், எதுலேயும் பூந்து கேம் அடித்து அவருக்கு சொந்தமாகிக் கொள்ளணும்னா சொந்தமாகிக் கொள்வார். அவ்வளோதான் அவரோட எழுத்து, தலையெழுத்து அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு? நான் பெருசாக பாதிக்கப்பட்டேன் அவற்றால். என்னோட ப்ராப்பர்ட்டியோட களவாண்டு வச்சிருக்காருன்றதுக்கு வழக்கு போட்டு வழக்கு நடந்து கொண்டு இருக்குது. இனி பார்ப்போம். சி எதிர்கால ஐக்கிய தேசிய கட்சியினோட அந்த பயணத்தில் இது ஒரு தடையாக இல்லை அது மன உளைச்சலாக இருக்காதா? இல்லை, எனக்கு மன உளைச்சல் இருக்கும் தான். ஏதோ கஷ்டப்பட்டு வாங்கினோண்டு யாரோ ஒருத்தன் 15 மில்லியனுக்கு 300-400 மில்லியன் ப்ராப்பர்ட்டி உண்டு, 15 மில்லியனை கொடுத்துட்டு நான் அரெஸ்ட் பண்ண பட்டிக்க நேரத்தில் உடைச்சி கொண்டு உள்ளுக்கு போனால் யாருக்கும் மன உளைச்சல் இருக்கும். அந்த மன உளைச்சல் அவரை மாவட்ட குடும்பத்தை விடாது. அதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும். கண்டிப்பாக பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த பேரழிவுகள் பல ரூபங்களில் இலங்கை கடந்த காலங்களில் எதிர்நோக்கியது. அதில் ஒரு வகை தான் ஈஸ்டர் தாக்குதல். இப்பொழுது சுரேஷ் சாலை அவர்களுடைய கைது, அது தொடர்பாக எதிரும் புதிருமான பல விமர்சனங்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? உண்மையிலே சுரேஷ் சாலியை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால், அன்று ஏண்ட கைதில் கூட கோட்டா சொல்லி சுரேஷ் சாலி தான் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தார். ஆனால் அப்படி இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் நடந்த அநியாயத்தை பார்க்குற நேரம் இது ஒரு பெரும் அநியாயம் என்கிறேன். இந்த நாட்டுக்காக வேண்டி அவர் செஞ்ச சேவையை யாருக்கும் மறக்கலாம். விசேடமாக யுத்த காலத்தில் அவர் எப்படி ரோல் ப்ளே பண்ணார், எப்படி அங்கே போய் நெகோஷியேட் பண்ணார், அப்படி அவங்களோட கிளம்ப கொண்டார், இது எல்லாரையும் எடுத்து பார்த்தா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி சேனலில் நியூஸுக்கு போட்டால் அவ்வளோ பேரும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து பேசுகிறது வந்து சுரேஷ் சாலியோட அன்லாஃபுல் அரெஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செல்ல வாரீங்க? உங்களோட எக்யூசேஷன் என்ன? நீங்கள் இன்ன வரைக்கும் மக்களுக்கு சொல்லலை. எந்த காரணத்துக்கு நீங்கள் சுரேஷ் சாலி எடுத்தீங்க? ஈஸ்டர் தாக்கல், ஈஸ்டர் தாக்குதலை பற்றி நீங்கள் பேசுகிறேன்னு சொன்னால் ஈஸ்டர் தாக்குதல் என்ன? இப்போ இப்ராஹிம் ஆஜியோட சன் 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட இருந்தாரா, இல்லை அவங்கள கூட்டியம் போனாரா, அவரை கொண்டு போய் எங்கே சார் விட்டாரா, நீங்கள் வெடிக்க வைங்கன்னு சொன்னாரா? இப்படி ப்ரூஃப் ஒன்று மக்களுக்கு, ரைட்? அப்போ நீங்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அவரை டிஓ அடித்து வைக்கிறதுல நான் நினைக்கிறேன் எந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு மகனும் அதை ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்கும் யூ ஹேவ் டு ஹேவ் யோர் ஆன்சர்ஸ். அது வெரி ஓப்பனாக இருக்க வேணும்னா சார்ஜ் ஷீட் என்ன? சார்ஜ் ஷீட் வந்து நீங்கள் பொய்யும் போடலாம், ஆனால் அது கோர்ட் ஆஃப் லாய்க்கு. இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன ப்ரூஃப் என்ன கிடைச்சிச்சு? கோட்டாபி ராஜபக்ச சுரேஷ் சாலி எல்லாம் சேர்ந்து செஞ்ச வேலை தானே, ரைட்? உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? நத்திங். இப்போ நான் சும்மா குழப்பிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு மார்க்கெட்டில் மரக்கறியை வாங்கி கொண்டு வரப்போப்பில் இவன் அண்டர் அரெஸ்டினாங்க. கொண்டு போய் எத்தனை மாதம் வச்சாங்க? 8.5 months. கோர்ட் என்ன சொல்லிச்சு? அக்விட்டட் அண்ட் டிஸ்சார்ஜ். ஒரு பாயிண்ட் சரின்னு போடுறதுக்கு சிஐடிக்கு ஈக்கல. அதுதான் ஒரு பொலிட்டீஷியனுக்கு உண்மையிலே தேவையான ஒரு இடம். உங்களே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு பொலிட்டீஷியனா வென் யூ கோ இன்சைட் அண்ட் கம். ஆனால் இப்போ இந்த களவாண்டு உள்ள கேட்குறவங்கள பற்றி சொல்லலை. பேத்துட்டு ரிட்டர்ன் வரானே ஒரு சார்ஜும் இல்லாமல், அதுதான் பொலிட்டீஷியன். அதை தான் மக்கள் நம்பணும். ஏன்னு ஒரு அரசாங்கம்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படியோ ஃப்ரேம் பண்ணி எப்படியோ ப்ரூஃப் என்ன சரி சரப்பணி சரி போடலும். அப்படியெல்லாம் இருந்தும் கூட அவங்கள செஞ்சதை கூட கோர்ட்டால் நத்திங். அக்விட்டட் அண்ட் டிஸ்சார்ஜின்னு ஒரு ஆளை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் சும்மா திங்க் என்னன்னு சொல்லி அவ்வளோ பெரிய அரசாங்கத்தில் அவ்வளோ பவர்ஃபுல்லான பிரசிடென்சி வச்சுக்கொண்டு ஒரு ஆளை உள்ளுக்கு வைக்கலான்னு சொன்னால் வாட் மூ? அதுதான் ஒரு பொலிட்டீஷியன் இருக்க வேண்டிய ஒரு கேரக்டர். அது இருந்துட்டால் யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே கோ. உங்களுக்கு மறுவாதியும் இருக்கும், ரெஸ்பெக்ட் இருக்கும், போகிற நேரத்தில் பேருக்கு கூட மறுவாதி ஒன்று இருக்கும். இல்லை, நேற்றைய தினமும் நாமலர் வாஷ் அவருடைய கருத்துக்களை கூட பார்த்தான். அந்த கைது விவகாரம் தொடர்பாக அவர்கள் நேர்மறையான அறிக்கைகளை விடுகின்றார்கள். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது, பல பொதுமக்கள் நடந்திருக்கின்றார்கள், ஒரு சமூகத்தின் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இங்கே நடந்தது என்ன? அந்த ஹைப்போதிஸுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் கிடைக்கவில்லை. அந்த கார்டினல் கூட இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள், என்ன நடந்தது? உலகத்தில் எவ்வளோ சம்பவங்களுக்கான முடிவுகள் அரசாங்கங்கள்லாம் வெளியிட்டு விட்டது. ஆனால் இங்கே இன்னும் அந்த தொக்கி நிற்கின்ற உங்களுடைய பார்வையில் அந்த
என்ன அது என்ன? இல்லை இல்லை பேக்ரவுண்டில் பெரிய விஷயம் ஒன்று இருக்குது, இல்லாமல் இல்லை. அதுக்கு தாரும் டச் பண்ணுறாங்களே இல்லை. இல்லை அதுதான் உண்மை. ரைட்டா? இப்போ இப்போ பாருங்கள், எங்கெங்கெல்லாம் அக்யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் எங்களோட விசேஷமாக முஸ்லீம் குடிமார் தான் ஈஸ்டர் சண்டைக்கு கூட அரெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. ரைட்? மைனாரிட்டிஸ் தான் எஃபெக்ட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கட்டான்னு எங்கே போய்த்து எங்கே வந்திருக்குது, நேராக கோட்டாபேயும் சுரேஷாலிக்கும் வந்திருக்குது. அப்போ கோட்டாபையை வச்சுட்டு சுரேஷாலி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரைட்? மஹிந்திர காலத்தில் நடக்காத பிரச்சனைகளா? ரைட்? இப்போ மஹிந்திர வைஃபை பிடிச்சி கொண்டு நிற்கிறாங்க இப்போ. ரைட்? இப்போ இந்த கேஸ் பேத்து கொண்டு இருக்குது. இப்போ இவங்க என்ன செய்ய பார்க்குறாங்கன்னு சொன்னால், நாட்டுக்குள்ளே காட்ட பார்க்குறாங்க, நாங்கள் தான் மிஸ்டர் க்ளீன், மற்றவங்க எல்லாம் கையில் சேர்த்த பூசி கொண்டு நிற்கிறாங்கன்றது தான் இவங்க காட்டிக்கொள்ள பார்க்குறாங்க. யாராக இருந்தாலும் கவலை. எங்களையே பொறுத்த அளவில் அவர் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி கிளியர். whoever has done damage, ஒரு 10 ரூபா சார் டேமேஜ் பண்ணியிருந்தா அவனை அரெஸ்ட் பண்ணவே வேணும். இப்போ ரவி கருணாநிதியோட கேஸ் போகுது, டிரைவரில் போகுது, ஓடு. அது மட்டும் அவரோட கேஸ் இருக்கு. எவ்வளோ கேஸ் இருக்கு. ஏன் கவர்மெண்ட் அதெல்லாம் எடுக்கிறாங்க? இல்லை, எடுக்கணும். எல்லாத்தையும் போட்டு ஒரு பண்டிலில் போட்டு ஒரு கேஸுக்குள்ளே கொண்டு தான் சென்டென்ஸ் பண்ணணும். கடந்த கால தேர்தலில் கூட கூறியிருந்தார்கள் தங்களிடம் நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. ஃபைல்ஸ் சும்மா கையில் இல்லை. அன்புகுமார் திசாநாயக்க சென்னே அவர்கிட்ட கேப் ஃபுல்லாக, அவர் போகிற கேப் இருக்குதே, முந்தி கேப்பில் தான் போகணும், இப்போ கேப்பில் போகிற இல்லை. அவர் அந்த பழைய கேப் நிறைய ஃபைல்ஸ் இருக்குன்னு சொன்னார். இப்போ நாங்கள் இன்னும் காணல அந்த ஃபைல்ஸை. இப்போ அந்த ஃபைல்ஸை கொண்டா கிளியர் பண்ணிடுமே நாட்டுக்கு எவ்வளோ சல்லி எடுக்கலும். இப்போ அண்டர்வேர்ல்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா. இதை தான் நீங்கள் எம்பசைஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, அண்டர்வேர்ல்ட்காரன் எல்லாம் வாங்கி போட்ட ஊடு எல்லாத்தையும் இன்றைக்கு கவர்மெண்ட் எடுக்குது. சரியா? ஓகே. அப்போ களவுல பொலிட்டிஷியன் வாங்கின ஊட்டை எடுக்கிறான் இல்லை. ரைட்? இப்போ ரவி கருணாநாயக்கோட வீடு கோல்பீட்டில் இருக்கிற வீட்டுக்கு தானே அந்த வழக்கு போகுது. ஏன் வழக்கு? ஏன் கவர்மெண்ட் இன்னும் அந்த வீட்டை எடுக்கல? ரவி கருணாநாயகே அவருடைய அசெட் டிக்ளரேஷனில் இல்லாட்டி, அவருக்கு அந்த வீடுகள் வாங்கின ப்ரூஃப் காட்ட இல்லாட்டி, வானம் உண்டு வாங்கினதை காட்ட இல்லாட்டி, அப்போ அதில் என்ன கவர்மெண்ட் செய்யுது? உடனே அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணணும். அப்போ நீங்கள் அண்டர்வேர்ல்டுக்கு ஒரு லோவும், பொலிட்டிக்கல் அண்டர்வேர்ல்டுக்கு இன்னொரு லோவுமா? இல்லை, அவர் கூறுகிற காரணம் இருக்கின்றது. ஆதாரங்கள் சரியான இடத்தில் அமையும் போது சட்டம் அனைவருக்கும் சமணம். அப்படி சமணம் இல்லையே. தட் இஸ் மை பாயிண்ட். அப்படி சமணம் தான் முதல் இவர்கிட்ட வீட்டை எடுத்தீங்க ரவி கருணாநாயக்கே. இப்போ இருக்கிற ஊடிகே பார்லிமெண்ட் ரோட்டில் அந்த வீட்டை இந்த கவர்மெண்ட் எங்களோட யாழ்ப்பாண கவர்மெண்ட் வந்த சிறுக்கு தரமட்டம் பண்ணி திரும்ப புதுசாக கெட்டப்பட்டுச்சு. ஃபுல்லி ஏர் கண்டிஷன் பண்ணி கெட்டப்பட்டு எத்தனை பில்லியன் போச்சு. அதுக்கு எங்கிட்டால வந்துச்சு சல்லி? யாரும் கேட்டா? ஒரு பிரைபரி கமிஷன் கேட்கல, நாட்டில் எந்த ஒரு பொலிட்டிஷியனும் கேட்கல, நாட்டில் எங்கே ஆடிட் பேர் கேட்கல. இந்த சல்லி எங்கிட்ட வந்து இந்த சல்லி எங்கே அக்கௌண்ட் பண்ணிக்கின்னு கேட்டாங்களா? உனக்கு எங்கிட்டால இந்த சல்லி வந்துச்சுன்னு கேட்டானா எந்த ஒரு கவர்மெண்ட் சரியும் இல்லை. அதனால தான் அந்த நேஷனலிஸ்ட்டை அவரோட கையில் வச்சு அவரை போட்டுக்கொண்டு உழுக போனேன். புரிகிறது. அவ்வளோதான். இப்பொழுது கடந்த காலங்களில் சீனி ஊழல் பற்றி குற்றம் சாட்டியிருந்தார்கள். செயற்கை உரம் இறக்குமதி தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இப்பொழுது அதிகமாக செய்திகளில் படம்பெறுகின்ற மற்றொரு விடயம் தான் நிலக்கரி. அது இன்று மின்சார சபை வரை பிரச்சனையாக பூதாகரமாக மாறி இருக்கின்றது. அந்த ஊழல் தொடர்பாக நான் தான் சொன்னேனே, பேச்சில் ஆற்றலில் பெரிய ஆட்கள், விஷயத்தில் ஜீரோ. ஒரு கவர்மெண்ட் எடுத்த சிறுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் பார்க்கணும் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ட்டு பேக்கப் ஒன்று ரெடி ஆகிக்கணும் எல்லா விஷயத்துலையும்.
ஒரு ஃப்ளட் கிரைசிஸ் வந்தால் என்ன, ஒரு ஃபுட் கிரைசிஸ் வந்தால் என்ன, நாங்கள் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம், நாங்கள் எப்படி செய்வோம், அதுக்கு தாரு இந்த யூனிவர்சிட்டியில் லெக்சர்ஸ்மா 4 பேரை கொண்டு வந்து நீங்கள் இதை செய்யுங்க, நீங்கள் இதை செய்யுங்க, எக்ஸ்பர்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு அவங்களோட கையில் கொடுத்துட்டா அவங்க உங்களுக்கு தெரியாது உண்டு. நீங்கள் ஆட்சி பண்ணி இல்லையே, அப்போ அவங்க உங்களுக்கு செஞ்சு டாக்குமெண்டோட தருவாங்க. இவனுக்கு அதை கொண்டு போய் கொடுத்து கேட்குறதுக்கு வெக்கம். இவனுங்களுக்கு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி வந்தவங்க தானே, அதுதான் ஒன்றுமே தெரியாம அப்படி ஆட்கள்கிட்ட கொடுத்து. இப்போ நாங்கள் கூட லீகல் அட்வைஸுக்கு போகிற என்னத்துக்கு, எங்களுக்கு லோ தெரியாமையா, நாங்கள் சில லோயர்மாருக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறேன் இதை பேசுங்கன்னு சொல்லி. ஏன் அந்த ஆள் எஃபெக்ட் பண்ணிக்க போல அவனுக்கு லோ தெரியும், லோயருக்கு பார்க்க உண்மையா சரியா. அப்போ நாங்கள் இதாப்பில் கோர்ட்டில் வெளியே வந்து சென்னத்தை செய்யா இல்லையே, லோயர் கேஸுமா இல்லையா, நான் சொல்கிறேன் தான் இந்த பாயிண்ட்டை பேசுங்க என்ன சொல்லி. ஏன் நீங்கள் இந்த பாயிண்ட்டை பேசுகிறீங்க இல்லைன்னா அவருக்கு அது ஒரு மதிக்காமல் அவருக்கு இவர் சொல்லி நான் செய்யணுமா, அப்படி இஷ்யூ அப்படி இல்லை. யூ மஸ்ட் நாட் டேக் இட் லைக் தட். நீங்கள் எடுக்கணும் இல்லை, நல்ல பாயிண்ட்டை எடுத்து அதை ஆர்கியூ பண்ணி எங்களுக்கு வெத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வைக்கிறத நாங்கள் லூஸ் பண்ணுறோம். இதுதான் இஷ்யூ. ஜதார்த்தமாக பேசுகிறீங்க, உண்மையான விஷயம். இது பாயிண்ட். ஆட்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்து லோயர் மாதிரி பிடிக்க தான் சரிதான், சரியா. பிடிச்சிட்டு போனால் கோர்ட்டில் கேஸ் கூப்பிட்டு போக லோயர் இல்லாட்டி எப்படி இருக்கும், கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கும் சும்மா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நீங்கள் அதே டேட்டுக்கு 18 கேஸ் எடுத்து அங்கேயும் இங்கேயும் ஓடி இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் மறந்து இங்கே வரப்போல கேஸ் அரவாசி பேர்த்து. அப்போ அந்த கொடுத்தவன்ற வருத்தம் எப்படி இருக்கும், எஃபெக்ட் பண்ணவன்ற வருத்தம் எப்படி இருக்கும், சரியான வருத்தம். என்ன செய்ய, யார்கிட்ட போய் சொல்ல, யார்கிட்ட போய் சொல்லி யார்கிட்ட சொல்லி அது திருத்தேலாம். அது அவங்களுக்கே இந்த சேர்ந்த ஒரு சிஸ்டம் உண்டு. ஜனநாயகத்தின் தூண்கள் தவிர்க்க முடியாது, சட்டம், நீதிமன்றம் என்னத்தை நாங்கள் உண்மையிலே மக்கள் தான் எல்லா விஷயத்துலையும் கஷ்டப்படுறாங்க. அதே மக்கள் தான் வாக்கே அளிக்கிறாங்க. இங்கே வாயில் மண்ணை வாரி போட்டு போடுறேன் நாங்கள் தான். அன்றகுமாரை கொடுத்து மண்ணை போட்டு கூடாங்களே, அதே மாதிரி ரோட்டில் டான்ஸ் பண்ணினாங்களே, அவங்களுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ எங்கே நீங்கள் எல்லாம் உங்களுக்கு அன்றகுமாரை தெரியுமா? இப்போ நீங்கள் பேத்து நாங்கள் தான் மரதான நாங்கள் டீன்ஸ் ரோட்டில் டாலி ரோட்டில் டான்ஸ் பண்ணி நாங்கள் தான் சென்னா என்ன உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேட்பான். இதுதான் உண்மை. ஃபெக்ஸா ஸ்டபன் தோற இதெல்லாம் மாற்றே மேலா மறக்கே மேலா மக்கள் விலையும் கொள்ளணும். ஆனால் மக்கள் பாடம் படிக்கிற மக்கள் இலங்கையில் இல்லை, வேறு உள்ளைக்கிறான். கடந்த கால கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பது போயிடும், மறந்துடும். அவங்களுக்கு அந்த சின்ன இன்பங்கள் தான் தேவை. ஷார்ட் சைட்டட் சின்ன குக்குச்சூன் தான் தேவை. இப்பொழுது பொதுவாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள், இப்போ சிறுபான்மை கட்சிகள், அது தமிழ் கட்சிகளையும் சொல்லலாம், முஸ்லீம் கட்சிகளையும் நாங்கள் சொல்லலாம். அவர்களுடைய ஒற்றுமை, அவர்களுடைய அரசியல் தொடர்பாக நீங்கள் கூற விரும்புவது என்ன? சரி, நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த கம்யூனல் கட்சிகள் இந்த நாட்டுக்கு சரி வராது. என்றைக்குமே நேஷ்னல் பார்ட்டி தான், நேஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நெய்ஞ்சி. இப்போ நீங்கள் யூஎன்பி எடுத்துக்கொண்டீங்கன்னா இங்கே டாப் லீடர்ஷிப் அப்படி இருந்த யூஎன்பியோட தான். அங்கே முட்டக்கூடிய ஒரு ஆள் டாக்டர் பதுதீன் முகமது பேர் சிறுமாக்கிட்டே இருந்தார். ரைட் பேலன்ஸ் ஆகிச்சு. சார் ராஜிக் ஃபரீட் அங்கேயும் மீப்பார் இங்கேயும் மீப்பார், அப்படி அவரோட காலமும் அப்படி போச்சு. அப்போ அந்த பழைய ஆட்கள் அதை பசந்தாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனதில் எங்களுக்கு அவ்வளோ இஷ்யூஸ் வரல. இந்த மைனாரிட்டி ஸ்கூலில் மைனாரிட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வரப்போ எத்தனை நடந்துச்சுன்னு சொன்னால் அதிகமான பிரச்சனை, அதிகமான எம்பிமார் வந்ததில் இன்னும் அநியாயம் தான் நினச்சி. இல்லை, இதற்கு காரணம் தேசிய கட்சிகளுக்கு இனவாதம் தான். இல்லை, தேசிய மெஜாரிட்டி இனவாதம் தான் மைனாரிட்டி சிறுபான்மை இனவாதம் என்ற ஒரு விஷயத்துக்கு எதிரணி ஆச்சு. அப்போ அங்கே ஒரு பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பிக்குது. சொல்ல வேண்டிய தேவை இல்லை. யூஎன்பியுடைய கடந்த கால வரலாறுகள் கூட சிறுபான்மையை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியது. அது எல்லாம் என்னன்னு சொன்னால் சரியான ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காதனால தானே. இப்போ நான் இதான் சொன்னேன், ஸ்டார்ட் பண்ண போகல நான் சொன்னேன், டிஎஸ் சேனாநாயக்கோடு இருந்த முஸ்லீம்ஸை பாருங்கள், என்னத்தை எங்களுக்கு எடுத்தாரல்ல.
அவங்க எடுத்து தந்து வச்சது தானே நாங்கள் இருக்கோம். நாங்கள் என்ன புதுசாக எடுத்தோமா என்ன சரி? சினிமா பண்ணுறாங்க கூட ஒரு பதுதீன் மூமெண்ட் இருந்து அவர் தனி மனிதனாக எடுத்ததை அரசு எடுத்து கொடுத்தாங்க. எங்களுக்கு எஸ்எல்பிசின்னு ஒன்று இருக்குது, அவரை சொல்லித்தானே முஸ்லீம் சர்வீஸ் உண்டு. அப்போ அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட சர்வீஸ் அவ்வளோவும் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்ச காலம் இருந்த சீனியர்ஸ்ட நாட்டு முஸ்லீம்களுக்கு மைனாரிட்டிஸ்க்கு செஞ்ச தமிழ் மக்கள் லீடர்ஷிப்பும் கூட தமிழ்ஸுக்காக வேண்டி அவங்க எடுத்து கொடுத்த ரைட் சோல் இப்போ கடந்த காலம் ஒரு 30 வருஷமாக நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் கூட அது ஈடாகாது. அவங்க செஞ்சது ஈடாகாது. ஏன் அது எங்கள்கிட்ட அது இல்லை. நாங்கள் செல்ஃபிஷ். நாங்கள் எங்கள்ட லைஃப்பை மட்டும் தான் பார்க்குறேன் இல்லாமல் கம்யூனிட்டியை பார்க்குறேன் இல்லை. நீங்கள் கம்யூனிட்டியை ஸ்டேஜில் பேசுகிறீங்க, நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறோம் ஃபேமிலியே பார்க்குறீங்க. இதுதான் உண்மை. ஏன்னு உங்களுக்கு ஏலாம் தமிழ்ஸ் எல்லாரும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே வர்றதுக்கு ஏலாவா? பலர் வலியுறுத்துகின்ற விஷயம் அது. எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் சேர மாட்டாங்க. ஏன் எல்லாரும் தலைவராகிக்கணும். முஸ்லிம்ஸுக்கு என்ன சொல்லி நீங்கள் நேஷனல் பார்ட்டியோட இருந்தீங்க, நீங்கள் இல்லையா? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றுக்குள்ளே வாங்களே, ஒரு அம்பரெல்லாக்குள்ளே வந்து ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ நீங்கள் பார்க்கறது தானே எஸ்எல்பி எங்களுக்கு சரி போகுமா? அந்த காலத்தில் எந்த சிரிமா எஸ்டபிள்யூஆர்டி பண்ணுறாங்கல்ல இல்லை. அப்போ இந்த எஸ்எல்பி எங்களுக்கு சரி போகுமா? யோசிக்கணுமே. அப்போ யூஎன்பி ஓகேயா? ஓ, கடந்த காலத்தில் எங்களை மிச்சம் பேர் அதோட தான் இருந்திருக்காங்க, அவங்களோட போன எங்களுக்கு எதுவும் பேசி செஞ்சு கொள்ளையிலும். ரைட், ஓகே, நெகோஷியேட் பண்ணியாச்சு. விச் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் த கம்யூனிட்டி. அதை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கூடணும்டா, எங்களோட பிரச்சனை முடிஞ்சு. அப்போ நாங்கள் யுனைட் இல்லாமல், நாங்கள் பிரிஞ்சு பேத்து இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறத நாங்கள் காட்டுறோம். உண்டு. தட் இஸ் குட் ஃபார் குட் கவர்னன்ஸ். ஆல்சோ எங்களோட ஜெனரேஷன், ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு கூட நாங்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்காட்டா நாங்கள் யுனைட்டடாக இருந்திருக்கிறோம் என்றதை காட்டிலும் தமிழ் மக்களுக்கும் அதே தான். நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு வாய்ஸ். கடந்த காலங்களில் உதாரணமாக இருந்தது தமிழ் கூட்டமைப்பாக இருக்கிறார்கள், இருந்துச்சு. அது பிறகு இல்லை. அப்போ அது ஏன் அது வந்து அதுக்குத்தான் இந்த சிஐஏ மொசாட் எல்லாம் ஒர்க் பண்ணுறேன். இதை டிஸ்டர்ப் பண்ணணும். தமிழ் கம்யூனிட்டியை டிஸ்டர்ப் பண்ணால், முஸ்லீம் கம்யூனிட்டி டிஸ்டர்ப் பண்ணால் இவன் பிரிஞ்சு போனான்டா அவனுக்கு நிம்மதி. பிரித்தாலும் தந்துடும். இது யுனைட் ஆகினா அவனுக்கு தான் பிரச்சனை. மொசாடுக்கு பிரச்சனை, சிஐஏக்கு பிரச்சனை, ட்ரம்ப்புக்கு பிரச்சனை. இதுதான் இஷ்யூஸ். இலங்கை அரசியலுக்குள்ளும் வெளிநாடுகளுக்குரிய தலைவர்கள் இருக்குமா? இருக்குதானே. இப்போ இஸ்ரேலை பொறுத்த அளவில் எந்த நாட்டில் தலையை போடாமிக்கிறான்னு சொல்லுங்க. ஆனால் எங்கட முஸ்லீம் நாடுகளுமாய் மடையனோல் எங்கேயுமே இல்லை. ரைட். இப்போ இந்த இஷ்யூ நீ ஈரானை கை வச்சாயினா வட்டை பண்ணி குட்டு திரிக்கணும், அண்டுக்கு அவனுக்கு ஒரே அடி க்ளோஸ் பண்ணிக்கணும். அவன் எப்படி பலஸ்தீன் மக்களை காணியை பிடிச்சி அங்கே இருக்கிறானோ அவனை டோட்டல் வைப் அவுட் பண்ணியிருக்கணும். இவ்வளவு முடிஞ்சிருக்கணும் இந்த போர். இவர்கள் அங்கே ஒற்றுமையாக இல்லாதபடியால் தான் இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையுமே தமிழ்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனையாக தான் முஸ்லீம்களுக்கு இருக்கிற பிரச்சனை. எங்களோட யூனிட்டி இல்லாதனால தான் எங்களுக்கு பிரச்சனை. இன்றைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் அதிகமாக தாக்கப்படுவதற்கு காரணம் அவர்களுக்கு இடம் கொடுத்த. அதுதான் நான் கேட்குறேன். இப்போ ஈரான் அடிக்கிறதுல அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் அரபு நாடுன்றீங்க, நீங்கள் அரபு நாட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன ஷைத்தாண்ட பேஸ். அமெரிக்கான்னு சொல்றது, இஸ்ரேலின்னு சொல்றது ஷைத்தான் ஒழிக்கிற இடம். இவனு வட்டி ஷைத்தானும் ரைட். அப்போ இந்த ஷைத்தானை கொண்டு போய் வச்சிருக்கீங்க அரபு நாட்டில். தாரமாதுக்காக கிங்மாரகவாதுக்காகவா? அதில் உங்களுக்கு விளங்குது இல்லையா? உங்களோட நாட்டுக்குள்ளே இஸ்ரேல் இருந்தான்னு சொன்னால் உங்களோட நாட்டோட அவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பான். சிஐஏ, மொசாட் எல்லாம் அவனோட வேலை என்ன? மற்ற நாட்டில் என்ன நடக்குது, அவனோட நாட்டில் இல்லை, மற்ற நாட்டில் என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்ற இன்டெலிஜென்ஸ் போட்டு 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 எடுத்து அவன் ஒரு கபடில் வச்சுப்பான். நாளைக்கு இந்த நாட்டுக்கு அடிக்கிறதுக்கு அதே ஃபைலை தூக்கி தான் அடிக்கிறான். அப்போ நாங்கள் தான் இடம் கொடுக்குறோம். Why are we doing this? Why are we getting these idiots to come into our country and sit into our country? எங்களோட நாட்டுக்குள்ளே இருந்து
இங்கேயே நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணி கொள்கிறோம். ஸோ அந்த யூனிட்டின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்டியை நாங்கள் பண்ணிக்கொள்ளா மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் மெஜாரிட்டி கம்யூனிட்டியும் கூட எல்லாரும் அந்த ஒற்றுமைக்குள்ளே வர எழுந்தா ஒரு நாட்டுக்குள்ளே எவனுக்கு ஒன்றும் செய்யும். உண்மைதான். 400-500 ஆண்டுகளுக்கு முதல் கப்பலில் வந்தார்கள். ஒரு 10-15 பேர் வருவார்கள் பிரித்தானியர்கள். ஆனால் அவர்கள் ஆண்டது 100 கோடி 150 கோடி மக்களை. அந்த பிரித்தாளும் தந்திரம் உள்ளே அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் தான் அவர்கள் பார்ப்பார்கள். அங்கே பஞ்சாயத்து செய்வது போல அவர்கள் தலைமைத்துவத்தில் இருப்பார்கள். அவர்களது இராணுவத்துக்கு இங்கே இருக்கின்ற கம்யூனிட்டியை பயன்படுத்துவார்கள். இது நீண்ட கால வரலாறுடன் தொடர்புபட்ட அரசியல். இது எல்லாம் விளங்கு மக்கள் விளங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் சொன்னாங்க நுண்ணிய அரசியல் தொடர்பாக. ஆனால் அதற்குள் பிரிவினைவாதங்களும் இனவாதங்களும் மதவாதங்களும் உலகத்திலேயே அதை உண்டு பண்ணுறது. அது ஒரு டக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவர் செஞ்சிடாரு. செய்யாத ஒத்தண்ட பேர்களை போட்டு அவன் செஞ்சாண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறம் 8-9 மாதத்துக்கு நோ சார்ஜ் ரிலீஸ் பண்ண போகிறோம். வேலை இல்லை, டேமேஜஸ் தான். எங்களே அரெஸ்ட் பண்ணி 8.5 months என் லைஃப்பை கொண்டு போய் உள்ளுக்கு வச்சிருந்தா அது என்ன அநியாயம்? மை என்டையர் ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் பீன் ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் உங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ் என்ன? உங்களோட இப்போ ஒரு மனுஷனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகல அந்த மனுஷன் மென்டலி விழுந்துருவான். நீங்கள் கருத்து சுதந்திரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுடைய ஆரம்பத்தில் நான் அறிமுகப்படுத்தியது போல தைரியமாக பேசுவீர்கள். பல ஊடகங்கள் வெளிச்சம் உங்கள் மீது இருக்கும். அதாவது அச்சுறுத்தலான ஒரு காலப்பகுதி ஒன்றில் நீங்கள் உங்களுடைய குரல் சிறுபான்மையினுடைய குரல்னு சொல்லும்போது நீங்கள் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் என்று சொல்லி அனைத்து மொழிகளிலும் பேசக்கூடிய ஒரு நபர். திடீரென உங்களுக்கு குரல் அந்த டைமில் தான் என்னைய ஆகக்கூட எல்லா மீடியாலேயும் எவ்ரி டே மாதிரி 2-3 ப்ரோக்ராம்ஸ் எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. எனக்கு வீட்லேயும் கூட ப்ராப்ளம் தான். இவ்வளோ செய்யணுமா கொஞ்சம் குறைங்கன்னு சரி. அந்த மாதிரி அழுத்தம் மாறி தானே வீட்டுக்கு மருந்தானே. நீ அப்படி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ரிஸ்க் எடுத்தோம். நாங்கள் தாருக்காக வேண்டி எடுத்தோம். எங்களுக்காக வேண்டியா இல்லாட்டி நாங்கள் பேச இல்லை பாப்புலர் ஆகிறதுக்காக இல்லை, செல்ல வேண்டிய இடத்துக்கு மெசேஜை கொடுத்தோம். பயப்படலை. இப்பொழுது பயங்கர வெற்றிடமாக இருக்கின்றது. எதிர்கட்சியினுடைய குரல்கள் குறைவாக இருக்கின்றது. எதிர்கட்சி இப்படி இருக்க போகல. எங்களுக்கு நாங்கள் என்னத்தை பேசுகிறேன்? எதிர்கட்சி எலும்பி ஸ்ட்ராங்காக இருந்தால் எங்களுக்கு இன்னும் அடிச்சுக்கொண்டு முன்னுக்கு போகலாம். உண்மைதான். ஆனால் எதிர்கட்சிக்குள்ளே ஒரு டிவிஷன், ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையை நாங்கள் பார்க்குறோம். இவங்களால தான் எங்களுக்கு இவ்வளோ இஷ்யூஸ். உண்மையான ஜனநாயகத்துக்கு பலமான எதிர்கட்சி அவசியம். கட்டாயம், கண்டிப்பாக, வெரி இம்பார்ட்டன்ட். எனவே இங்கே வருகை தந்து நிறைய விடயங்கள் நீங்கள் கதைச்சினீங்க. சந்தோஷமாக இருக்குது. கௌரவ அசாத் அலி அவர்களை பற்றி சொல்ல வேணால் அவர் முன்னாள் கவுன்சிலராக இருந்திருக்கின்றார், முன்னாள் டிப்யூட்டி மேயராக இருந்திருக்கிறார், மாகாண சபை உறுப்பினர், ஆளுநராக பல பதவி நிலைகளை வகித்த தைரியமாக பேசக்கூடியவர். அந்த வகையில் இங்கே வருகை தந்து உங்கள் விடயங்களை பகிர்ந்து கொண்டு போய் நன்றி. தேங்க்யூ, மிச்சம் நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. மிச்சம் நாளைக்கு போகிற நாங்கள் மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். எனவே இன்றைய நிகழ்வாயிலாக பல விடயங்கள் அறிந்திருப்பீர்கள். மற்றொரு அரசியல் நிகழ்வில் அரசியல் அதிதியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எல்ரோய் அமல்தாஸ். வணக்கம்.